காலகட்டத்தில் தமிழ் திரையுலகில் பிரபல நடிகையாக திகழ்ந்து வந்தவர்கள் இன்று ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு வயதாகியும் என்ன ஆனார்கள் என்று தெரியாமலும் போய்விட்டார்கள். அந்த வகையில 80களில் பிரபல நடிகையாக இருந்து வந்தவர்கள்தான் நடிகை சுமித்ரா என்பவர். அதோட இவர் ஒரு பிரபல திரைப்பட நடிகை ஆவார். இவர் 1975ஆம் ஆண்டு முதல் 1986ஆம் ஆண்டு வரை ஹீரோயினாக நடித்து வந்தவர் நடிகை சுமித்ரா. எனினும் அதனைத் தொடர்ந்து நடிகை சுமித்ரா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என அனைத்து மொழிகளிலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என அனைவருடனும் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க சுமித்ரா. அதுக்கப்புறமா அம்மா, அக்கா கேரக்டர்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் கமல் மற்றும் ரஜினிக்கு ஹீரோயினா நடித்தது மட்டுமில்லாமல் அவங்களுக்கு அம்மாவாகவும் நடித்துள்ளார் நடிகை சுமித்ரா. இவர் கன்னட இயக்குனரான ராஜேந்திர பாபுவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு உமா சங்கரி மற்றும் நக்சத்ரா என்ற 2 மகள்கள் உள்ளனர். இதுல முதல் மகள் உமா சொக்கத்தங்கம், தென்றல் போன்ற பல தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அத்தோட இவர் தமிழ்ல பிரபல சீரியலான சித்தி சீரியல்ல கன்னட ரீமேக்ல நடிச்சாங்க. அதன் பின்னர் 2006ஆம் ஆண்டு துஷ்யத் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதன் பின்னர் இவர் திரைப்படங்கள்ல நடிக்கல. இவங்களோட 2வது பொண்ணு நட்சத்திரா பயோடெக் படிச்சிருக்காங்க. ஆனா இவருக்கு சினிமாவில் நடிக்க மட்டுமே ஆசை. தனது பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி சினிமாவில் நடிக்க வந்தாங்க நட்சத்திரா. இவங்க மருதவேலு, ஆர்யா, சூர்யா ஆகிய தமிழ் திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. நடிகை சுமித்ராவின் வாழ்க்கை பயணம் அறிந்ததும் பலரும் அறியாததும்.